ஹலோ எவ்ரிவான், வெல்கம் டு அவர் சேனல். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம சேனலில் என்னுடைய கிச்சன் கவுண்டர் டாப்பை நான் எப்படி ஆர்கனைஸ் பண்ணி வச்சுருக்கேன்றதை டீட்டெயிலாக உங்கள் கூட ஷேர் பண்ணிக்க போகிறேன். இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்தால் மறக்காமல் சேனலுக்கு லைக் பண்ணி ஷேர் பண்ணிக்கோங்க. புதுசாக இருந்தீங்க அப்படின்னா மறக்காமல் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. என்னுடைய கிச்சன் ஒரு எல் ஷேப் செமி மாடலர் கிச்சன் அப்படின்னு சொல்லலாம். 7x10 தான் இதோட சைஸு. கிச்சன் என்ட்ரன்ஸ்லேருந்து லெஃப்ட் சைடில் கவுண்டர் டாப் வந்து ஸ்டார்ட் ஆகிடும். ஃபஸ்ட்டு வந்து சிங்க்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய வாலில் ஒரு ஹூக் வந்து ஸ்டிக் பண்ணி 2 பாட் ஹோல்டர்ஸ் வந்து அதில் வச்சுருக்கேன். அதுக்கு பக்கத்தில் ஒரு ஆர்கனைசர் வச்சு அதில் வந்து விம் ஜெல் இருக்கு இல்லையா, பாத்திர கழுவுற லிக்விட், அந்த லிக்விட். அதுக்கு பக்கத்தில் வந்து ஒரு ஸ்ப்ரே வாட்டரில் DIY ஸ்ப்ரே வந்து வச்சுருக்கேன். அதுக்கு பக்கத்தில் வந்து டூத் ப்ரஷ் வச்சுருக்கேன் க்ளீனிங் பர்பஸ்க்காக. அதே மாதிரி அந்த டவல் ஹோல்டர்லேயே வந்து க்ளீன் பண்ணுற டவல் வந்து ஹேங் பண்ணியிருக்கேன். இதுதான் வந்து சிங்க்குக்கு பக்கத்தில் வச்சுருக்கேன். சிங்க்குக்கு மேலேயோ இல்லை வந்து அந்த விண்டோக்கு மேலேயோ நான் எதுவுமே வந்து வைக்கலை. ஏன்னா கிளட்டர்டாக இருக்கும் பார்க்கறக்கு, அதனால் எதுவுமே வைக்கலை. சிங்க் வந்து ஒரு மீடியம் சைஸ் சிங்க் தான். ஸோ சிங்க்குக்கு பக்கத்தில் வந்து கொஞ்சம் ஸ்பேஸ் வந்து விட்டுருக்கேன். எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வெசலெல்லாம் வாஷ் பண்ணி வைக்கும் போது ஸ்பேஸ் வேணும் இல்லையா, அதுக்காக இந்த மாதிரி ஒரு பேஸ்கெட்டில் தான் நான் வந்து வெசல் வாஷ் பண்ணி இதுக்குள்ளே வந்து வச்சுருவேன். அதுக்கப்புறமா ட்ரை ஆனதுக்கப்புறமேட்டு எடுத்து ஆர்கனைஸ் பண்ணிடுவேன். அந்த பர்பஸ்க்காக இந்த வந்து இடம் வந்து விட்டுருக்கேன். அதே மாதிரி இப்போது வந்து அந்த இடத்துக்கு பின்னாடி பார்த்திங்கன்னா ஒரு இடிக்கல் வந்து வச்சுருக்கேன். இஞ்சி பூண்டு இடிக்கிறதுக்கெல்லாம் நமக்கு யூஸ் பண்ணுவோம்ல, அதனால் ஹேண்டியாக பக்கத்துலேயே வந்து வச்சுருக்கேன். அதுக்கு பக்கத்தில் வந்து 2 பர்னர் கேஸ் ஸ்டவ். இது வந்து பட்டர்ஃப்ளை பிராண்டோடது. இதுதான் நான் அப்போதுலேருந்து வச்சுருக்கேன். இது வரைக்குமே நல்லாயிருக்கு, எந்த ப்ராப்ளமும் கிடையாது. ஸோ இந்த ஸ்டவ் வந்து 2 பர்னராக இருக்கிறனால எனக்கு ஈஸியாகவே இருக்குது ஹேண்டில் பண்ண. க்ளீன் பண்ணுறதுக்கும் ஈஸியாக இருக்குது. வேலை முடிச்சதுக்கப்புறமா உடனே வந்து க்ளீன் பண்ணிட்டீங்கன்னா எப்போவுமே வந்து க்ளீனாகவே இருக்கும். இந்த ஸ்டவ்வுக்கு பக்கத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு எல் ஷேப் வந்து ஸ்பேஸ் வந்து இருக்கும். ஏன்னா அந்த கவுண்டர் முடிகிற இடம், அதனால் அந்த எல் ஷேப் இருக்கிறதுனால அந்த ஷேப்புக்கே வந்து நான் வந்து ஆர்கனைசர் வாங்கி வந்து ப்ளேஸ் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லி நிறைய ஆர்கனைசர் பார்த்தேன். இந்த ஆர்கனைசர் வந்து எனக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு தோணுச்சு. அதனால் வந்து நான் இதே மாதிரி அந்த 2 டயர் ஆர்கனைசர் வந்து வாங்கி ப்ளேஸ் பண்ணியிருக்கேன். 3 டயரும் இருக்குது, பட் எனக்கு இருக்கிற பொருளுக்கு 2 டயர் போதும் அப்படின்றதுனால 2 டயர் ஆர்கனைசர், ஸ்டீல் ஆர்கனைசர் இது, அதை வந்து ப்ளேஸ் பண்ணியிருக்கேன். இப்போ இந்த ஸ்டீல் ஆர்கனைசரில் என்னென்ன கண்டெய்னர் வச்சுருக்கேன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு கண்டெய்னரில் வந்து நம்ம ரேஷனில் வாங்குவோம்ல பாம் ஆயில், அதை வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கேன். அது வந்து டீப் ஃப்ரை பண்ணுறதுக்காக நான் யூஸ் பண்ணுவேன், அதனால் அந்த கண்டெய்னரில் வச்சுருக்கேன். அதுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய கண்டெய்னர், அந்த கிளிப் போட்டிருக்கு இல்லையா, இந்த கண்டெய்னரில் வந்து பார்த்திங்கன்னா கீ வந்து ஸ்டோர் பண்ணி வைப்பேன். சப்போஸ் நமக்கு ரீஹீட் பண்ணணும் அப்படின்னா, ஸ்டீலாக இருந்தது அப்படின்னா ஈஸியாக வந்து ரீஹீட் பண்ணிக்கலாம். டேரெக்டாக உங்களால் ப்ளேஸ் பண்ண முடியலன்னா கூட ஏதாவது சூடான, இப்போ இரும்பு தோசைக்கல்லாம் இருக்குன்னா சூடாக இருந்தது அப்படின்னா அதுக்கு மேலே வச்சிங்கன்னா கூட சீக்கிரமாக வந்து உருகிடும். அதனால் அது யூஸ்ஃபுல்லாக இருக்கணுன்றதுக்காக ஸ்டீல்லையே வந்து நான் வந்து நெய்யெல்லாம் வந்து இந்த கண்டெய்னரில் ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கேன். அதுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய கண்டெய்னர் வந்து செட் ஆஃப் 4 கண்டெய்னர், சுகர், டீ, காஃபி, மசாலா அப்படின்ற மாதிரி 4 செட் ஆஃப் கண்டெய்னர். இதுவுமே ஸ்டீல் தான். மேலே வந்து ஸ்டீலாக இருந்தது அப்படின்னா கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் மெயின்டெனன்ஸ், கிளாஸ் விட அப்படின்றதுனால மேலே ஃபுல்லாக வந்து இது ஸ்டீலாகவே வந்து வச்சுருக்கேன். அதே மாதிரி இந்த டீ இருக்கு இல்லையா, இதில் வந்து பார்த்திங்கன்னா ஃப்ளேவர்டு டீ வந்து நான் போட்டு வச்சுருக்கேன். நான் வந்து ஸ்பியர்மண்ட் டீ தான் இதில் இப்போ போட்டு வச்சுருக்கேன். இதே மாதிரி உங்களுக்கு ஹைபிஸ்கஸ் டீ கிடைக்கும், பட்டர்ஃப்ளை பீ டீ, அந்த மாதிரி டீ எல்லாம் உங்களுக்கு கிடைக்கும், கெமோமைல் டீ, இந்த மாதிரி வந்து டிஃப்ரெண்ட் ஃப்ளேவர்ஸ் கிடைக்கும். நார்மலாக டீ குடிக்கிறத விட இந்த டீ வந்து ரொம்ப ஹெல்த்தியான ஆப்ஷன், அதனால் நான் வந்து வாங்கி வச்சுருக்கேன். அதுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய கண்டெய்னர் பார்த்திங்கன்னா காஃபி கண்டெய்னர். காஃபி கண்டெய்னரில் காஃபி தூள் இல்லை, ஏன்னா ரேராக தான் நான் குடிப்பேன், அதனால் க்ரீன் டீ வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கேன். உங்களுக்கு காஃபி உங்களுக்கு தேவைப்படுதுன்னா நீங்கள் அது கூட ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். இது வந்து ஏர்டைட் கண்டெய்னர் தான், அதனால் அவ்வளோ சீக்கிரம் வந்து அந்த நீர்த்து போகிறதெல்லாம் இருக்காது. அந்த மாதிரி இருந்ததுன்னா 2-3 அரிசி வந்து ஒரு டிஷ்யூ பேப்பரில் வந்து ஃபோல்ட் பண்ணி நீங்கள் வச்சிட்டிங்கன்னா டீ தூள் வந்து கட்டிப்படாமல் இருக்கும். டீ தூளில் காஃபி தூளில் கட்டிப்படாமல் இருக்கும். இந்த மசாலா டப்பாவில் தான் நான் வந்து டீ தூள் வச்சுருக்கேன். ஏன்னா கெஸ்ட்டு வந்தால் மட்டும் தான் யூஸ் பண்ணுவோம். அப்படி இல்லாட்டினா சண்டே ஒரு நாள் மட்டும் வந்து டீ வந்து குடிப்போம் ஈவினிங், அதனால் வந்து அங்கே வச்சுருக்கேன். மேலே இருக்கக்கூடிய ரேக்கில் வந்து இவ்வளோ தான் கண்டெய்னர்ஸ். இது எல்லா கண்டெய்னர்ஸுமே ஸ்டீல் கண்டெய்னர்ஸ் தான். நான் உங்களுக்கு லிங்க் இருந்தால் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். நான் தேடி தான் பார்க்கணும், வாங்கி ரொம்ப நாள் ஆச்சு, அதனால் நான் தேடி பார்த்து லிங்க் கிடச்சா அப்படின்னா உங்களுக்கு வந்து கீழே கொடுக்குறேன். அதே மாதிரி இந்த ஃபஸ்ட்டு கண்டெய்னர் உங்களுக்கு காமிக்கலனால இது வந்து சுகர் கண்டெய்னர். இதில் வந்து நான் ஒயிட் சுகர் வந்து ஸ்டோர் பண்ணி வைக்காமல்
வெல்லம் பொடி வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கேன். ஏன்னா வெல்லம் வந்து நம்ம டீ காஃபிக்கும் யூஸ் பண்ணலாம், அதே மாதிரி ஸ்வீட் ஏதாவது செய்கிறோன்னா அதுக்கும் யூஸ் பண்ணலாம், அதே மாதிரி பொங்கல் ஏதாவது செய்கிறோம் அப்படின்னா அதுக்குமே ஜாகரி பவுடர் வந்து யூஸ் பண்ணலாம். ஜாகரி யூஸ் பண்ணுறதுக்கு பதிலாக பவுடர் யூஸ் பண்ணுறோம், அவ்வளோதான். அதனால் வந்து மல்டி பர்பஸாக இருக்கணுன்றதுக்காக அந்த மாதிரி வந்து சுகர் கண்டெய்னரில் வந்து வெல்லம் பொடி வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ இதுக்கு கீழே இருக்கக்கூடிய கண்டெய்னர் பார்த்திங்கன்னா 2 செராமிக் கண்டெய்னர், இதில் வந்து உப்பு புளியும் ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கேன். அதே மாதிரி இந்த 2 கிளாஸ் கண்டெய்னர் வந்து ஆயில் கண்டெய்னர், ஒன்றில் வந்து தேங்காய் எண்ணெயும் இன்னொன்றில் வந்து கடலெண்ணெயும் வச்சுருக்கேன். நல்லெண்ணெய்க்கும் இதே மாதிரி ஒரு கண்டெய்னர் வாங்கணும். ஆனால் இதில் என்ன ப்ராப்ளம் அப்படின்னா வந்து சிந்துறதெல்லாம் இல்லை, வந்து நம்ம ஆயிலில் வந்து போர் பண்ணும்போது சிந்துறதெல்லாம் இல்லை. ஆனால் வந்து இது க்ளீன் பண்ணுறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அந்த ஓப்பனிங் இருக்கு இல்லையா, அதுக்குள்ளேயே நிறைய வந்து இருக்குது. ஸோ அது க்ளீன் பண்ணுறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது. அதனால் இதை மாற்றணும் அப்படின்னு சொல்லி வச்சுருக்கேன். ஸோ 3 கண்டெய்னர் வாங்கி ஒரே மாதிரி கண்டெய்னராக வந்து ஸ்டோர் பண்ணுவேன். உங்களுக்கு வாங்கினதுக்கப்புறமா நான் வந்து இன்னொரு ஆர்கனைசிங் வீடியோ கூட நான் வந்து போஸ்ட் பண்ணுறேன். அதே மாதிரி அந்த லாஸ்ட்டில் வந்து பனக்கற்கண்டு பாக்ஸ் இருக்குல்ல, அது வந்து இருக்குது. இதுக்கு பின்னாடி கொஞ்சம் ஸ்பேஸ் இருக்கும் இல்லையா, அதனால் மேலே ஒரு கண்டெய்னர் கீழே ஒரு கண்டெய்னர் வச்சுருக்கேன். மேலே கண்டெய்னரில் வந்து மணி பிளான்ட் வைக்கலான்னு வச்சுருக்கேன், பட் இது வரைக்கும் என்னால் வைக்க முடியல. ஸோ இனிமேல் வச்சேன் அப்படின்னா அந்த ஆர்கனைசிங் வீடியோ கூடயே சேர்த்து வந்து அட்டாச் பண்ணுறேன். அதே மாதிரி அதுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய கிளாஸ் இந்த ஜார் இருக்கு இல்லையா, இது வந்து டிமார்ட்டில் தான் பர்ச்சேஸ் பண்ணது. அந்த ஜாரில் வந்து இட்லி பொடி வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுருப்பேன். இதுவுமே ரொம்ப ரொம்ப ரேர் தான் நாங்கள் யூஸ் பண்ணுறது, அதனால் அதில் வந்து கம்மியாக குவான்டிட்டி இருந்தாலே போதும், அதை வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுருப்பேன். இப்போ இதுக்கு கூட பக்கத்தில் இருக்கக்கூடிய உப்பு புளி கண்டெய்னர் நான் வந்து ஓப்பன் பண்ணி உங்களுக்கு காமிக்கிறேன். இது வந்து உட்டன் லிட் இருக்கக்கூடிய ஒரு கண்டெய்னர், ஒரு ரப்பர் கொடுத்துருக்காங்க. பட் ரொம்ப ஏர் டைட்டுன்னு சொல்ல முடியாது, ஓகேவாக தான் இருக்குது. ஸோ உங்களுக்கு ஏர் டைட்டாக ஏதாவது போட்டு வைக்கணுன்னா கண்டிப்பாக வந்து ப்ரிஃபரபிள் கிடையாது. நார்மலாக உங்களுக்கு பார்க்குறக்கு அழகாக ஒரு ஜார் வேணும் அப்படின்னா இந்த ஜாரை வந்து நீங்கள் தாராளமாக வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். இது வந்து செட் ஆஃப் 2 கண்டெய்னர், அதனால் ஒன்றில் வந்து உப்பு, ஒன்று வந்து புளி வச்சுருக்கேன். அதே மாதிரி 2 உட்டன் ஸ்பூனும் வந்து வச்சுருக்கேன். நான் உப்பு எடுக்கிறதுக்கு ஒன்று, சப்போஸ் வேறு ஏதாவது பொருள் எடுக்கணும் அப்படின்னா கூட அதை வச்சு டக்குன்னு எடுத்துக்கலாம். அதனால் வந்து செட் ஆஃப் அப்படியே வச்சுருக்கேன். இது வந்து பார்த்திங்கன்னா ஷேக்கர் இருக்கு இல்லையா, அதுதான் பெப்பர் சால்ட் அந்த மாதிரி போட்டு வச்சுருக்க ஷேக்கர் தான். நான் வந்து பெப்பர் ஒன்று வச்சுருப்பேன், அதுக்கப்புறம் வந்து பெருங்காயம், அப்புறம் வந்து சப்பாத்தி மாவுக்கெல்லாம் நம்ம மாவு வந்து தேய்ப்போம்ல, அது வந்து வச்சுருப்பேன். ஒவ்வொரு வாட்டி ஒவ்வொரு வச்சுருக்கேன். ஸோ வந்து நான் பெப்பரும் பெருங்காயமும் வேறு ஒரு இதில் ஸ்டோர் பண்ணிவிட்டேன், பேண்ட்ரி ஆர்கனைசேஷன்லேயே பார்த்துருப்பீங்க. ஸோ இது வந்து எம்டியாக தான் இருக்குது, என்ன பண்ணுறதுன்னு தெரியல எனக்கு, அதனால் வந்து வச்சுருக்கேன். அதே மாதிரி இதோட உள்ளே வந்து சில்வரும் உள்ளே வந்து கிளாஸும் இருக்கும், சில்வர் வந்து மேலே இருக்கும், அதனால் வந்து ரொம்ப துரு பிடிச்சிருச்சு. அதனால இதுவுமே நான் எடுத்துகிட்டு வேறு வந்து ஆர்கனைஸ் பண்ணிப்பேன். அதே மாதிரி இது பக்கத்தில் இருக்கக்கூடிய இந்த கட்லரி ஹோல்டர் தான். இந்த கட்லரி ஹோல்டர் பார்த்திங்கன்னா டிமார்ட்டில் தான் நாங்கள் பர்ச்சேஸ் பண்ணியிருந்தோம். ஸோ இந்த ஸ்பேஸுக்கு தகுந்த மாதிரி வந்து இந்த ஷெல்ஃப் வந்து இருக்கிறனால அவங்களுக்கு அனல் படாது, அதனால் கொஞ்சம் தூரமாக தான் இருக்குது. அதை பார்த்துட்டு தான் நான் வந்து ஆர்கனைஸ் பண்ணி வச்சேனே. ஸோ வந்து ஸ்டவ் ஏரியனால அந்த சைடு வந்து நெருப்பு படுமோ அப்படின்ற எந்த டவுட்டும் வந்து உங்களுக்கு வேணாம், ஓகேங்களா. இப்போ கட்லரி ஆர்கனைசருக்கு வந்துடுவோம். இதில் வந்து பார்த்திங்கன்னா டிஃப்ரெண்ட் செக்ஷன் இருக்கும், அதனால் நீங்கள் ஸ்பூனு தனியாக, ஃபோக் தனியாக, டீஸ்பூன் தனியாக, டேபிள் ஸ்பூன் தனியாக, அந்த மாதிரி நைஃபு, சிசர்ஸு எல்லாமே இதுக்குள்ளேயே வந்து ஆர்கனைஸ் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி ஒரு ஆர்கனைசர். அதே மாதிரி க்ளீன் பண்ணுறதுக்கும் ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்குது. தனித்தனியாகவே அதை வந்து எடுத்துடலாம், டிஸ்மேண்டில் பண்ணிடலாம் எல்லாத்தையுமே. ஸோ க்ளீன் பண்ணுறதுக்கு ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்குது, அதே மாதிரி யூஸ்ஃபுல்லாக இருக்குது. அதே மாதிரி உங்களுக்கு அந்த லிட் இருக்கிறதுனால க்ளோஸ்டாகவே இருக்கும். ஸோ ஏதாவது பூச்சியோ எதுவுமே வந்து அதில் ஸ்பூன்லேயோ இதுலேயுமே வந்து இருக்காது. அதனால் வந்து ஹேண்டில் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்குது. அதே மாதிரி ரொம்ப ப்ராக்டிக்கலாக ஃபங்க்ஷனலான கட்லரி ஹோல்டர். இந்த ஸ்பேஸ் வந்து பார்த்திங்கன்னா நம்ம சமைச்சு வைக்கிறதுக்கு, சமைக்கும் போது பொருள்லாம் வைக்கிறதுக்கு, காய்கறி கட் பண்ணுறதுக்கு எல்லாத்துக்கும் யூஸ் ஆகும். அதனால் கொஞ்சம் ஸ்பேஸ் விட்டுட்டு அப்புறம் அந்த கடைசியில் பார்த்திங்கன்னா மிக்சியும் இண்டக்ஷன் ஸ்டவ்வும் வந்து வச்சுருக்கேன். அதுக்கு பக்கத்துலேயே பார்த்திங்கன்னா ஒரு ஸ்டீல் கண்டெய்னர் வச்சுருக்கலாம், அதில் வந்து சுடு தண்ணி இருக்கும். அதே மாதிரி குடிக்கிறதுக்கும் சரி அந்த சுடு தண்ணி யூஸ் பண்ணுவோம். அதே மாதிரி சில டைம் வந்து சமைக்கிறதுக்கும் வந்து அதை தண்ணியை எடுத்து யூஸ் பண்ணிப்பேன். இதுதான் வந்து இந்த சைடு ஆஃப் த கவுண்டர் இருக்குது. இதோட கவுண்டர் முடியுது. இதுக்கு பக்கத்தில் வந்து ஃப்ரிட்ஜ் வந்து ஸ்டார்ட் ஆகிடும். நான் கிச்சன் டூர் உங்களுக்கு போஸ்ட் பண்ணுறேன், எப்போ போஸ்ட் பண்ணுவேன்னு எனக்கு தெரியல. போஸ்ட் பண்ணும்போது கண்டிப்பாக எல்லாத்தையுமே வந்து உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ மிக்ஸி இண்டக்ஷன் ஸ்டவ்வும் இங்கே இருக்குது. அதுக்கு பக்கத்தில் வந்து இந்த சுடு தண்ணி வைக்கிற கண்டெய்னர் இருக்கு இல்லையா, அந்த ஸ்டீல் கண்டெய்னர் வந்து இருக்குது. ஸோ இது ஸ்விட்ச் போர்ட் பக்கத்துலேயே இருக்கிறனால
மிக்ஸியும் இண்டக்ஷன் ஸ்டவ்வும் நான் வந்து இங்கேயே வச்சுருக்கேன். அதே மாதிரி ஸ்பேஸ் வந்து ரொம்ப அதிகமாகவே இருக்குது இந்த கவுண்டரில். இது 7x10, பட் கவுண்டரோட ஸ்பேஸ் பார்த்திங்கன்னா 7x7 அந்த மாதிரி தான் இருக்குது. ஸோ 7x7 தாராளமாக எங்களுக்கு போதும். என்ன அப்படின்னா அந்த ஸ்பேஸ் சேவிங்கான அந்த கார்னர் ரேக் தான் வந்து இவ்வளோ ஸ்பேஸை வந்து சேவ் பண்ணியிருக்கு. தனியாக வந்து நான் வச்சுருந்த சைடில் அப்படின்னா கண்டிப்பாக வந்து எக்ஸ்டெண்ட் ஆகிருக்கும். அதே மாதிரி பாட்டிலெலாம் ஆர்கனைஸ் பண்ண வைக்கிறதுக்கு ஒரு ஆர்கனைசர் வச்சுருக்கேன். அது தனியாக பாட்டில் வாங்கலை, அதனால் வந்து அது இப்போதுங்க உங்களுக்கு காமிக்கல. சிங்க்குக்கு மேலே பார்த்திங்கன்னா ஒரு விண்டோ இருக்குது. அதே மாதிரி பார்த்திங்கன்னா ஃபேனும் வந்து கிச்சனில் வந்து போட்டிருக்கேன். நான் க்ளீன் பண்ணிகிட்ருக்கும் போதெல்லாம் நம்ம ஃபேன் போட்டுட்டு க்ளீன் பண்ணிக்கலாம். சமைக்கும் போது மட்டும் நம்ம ஃபேன் ஆஃப் பண்ணி சமைச்சா போதும். ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் என்னுடைய கிச்சன் கவுண்டர் டாப்போட ஆர்கனைசேஷன். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லாக இருந்தால் மறக்காமல் வீடியோவுக்கு லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ் கூடயும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு இந்த வீடியோவிலேருந்து ஐடியாஸ் கிடச்சதுன்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.